வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சிம்பிளாக சொல்ல போனால் 100 நாள் திட்டம்னா எல்லாத்துக்கும் புரியும். இந்த திட்டத்தை சில மாற்றங்களை சமீபத்தில் ஒன்றிய அரசு செஞ்சுருக்கிறாங்க. அது அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேலை மகாத்மா காந்தி பெயரை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு காந்தியின் பெயரே ஆகாது, அதனால் தூக்கிட்டாங்க. இரண்டாவது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு நிதி ஒன்றிய அரசு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு, இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, மாநில அரசு செலவு பண்ணிடும், அதுக்கப்புறம் அவங்க ஒன்றிய அரசு கிளைம் பண்ணி வாங்கிடுவாங்க. அதிலே பல ஆயிரம் கோடிகள் பெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் நிதி சுமையில் 60-40%, அதாவது 40% மாநில அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மாநில அரசோட நிதி சுமையை மேலும் ஏற்றுது. இது ஒரு மாநில அரசு திணறடிக்கக்கூடிய ஒரு செயல் தான். இதை தான் எங்கள் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது, அதாவது பேர் மாற்றத்துக்கு பின்னாடி நம்ம போயிட்டு முக்கியமான பாயிண்டான நிதி சுமையை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திட்டத்துக்கு மக்கள் நீதி மையம் தங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த திட்டத்தை மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா? அப்போவே பாஜக அரசு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. இப்போ அந்த நிலைமையில் 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியேற்ற உடனே இதே நாடாளுமன்ற வளாகத்திலே நாடாளுமன்றத்திலேயே அவர் இந்த திட்டத்தை கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சியோட தோல்வியின் சின்னம் தான் இந்த திட்டம். 60 வருஷம் வறுமையை ஒழிக்க அவங்க முடியவில்லைங்கிறது அவங்களே இந்த திட்டத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் காங்கிரஸ் ஆட்சியோட தோல்வி தான், இந்த தோல்விகளுக்கு ஆதாரம் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே மோடி அரசு இன்னைக்கு அதே 100 நாளை 125 நாளாக ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ 12 வருஷமாக உங்களாலையும் வறுமையை ஒழிக்க முடியல. பாஜக பகிரங்கமாக ஒத்துக்குது, எங்களாலையும் வறுமையை ஒழிக்க முடியல, எங்களோட கையாளாகத்தனத்தினால தான் இந்த 100 நாளை 125 நாளாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது பகிரங்கமாக ஒத்துக்கிறதுக்கு ஒரு சான்றாக தான் இந்த திட்டத்தை பார்க்கப்படுது. எதுவாக இருந்தாலும் இந்த திட்டத்தை கண்டிப்பாக இந்த திட்டத்தை பொருளாதார சுமையை மாநில அரசு கைவிட வேண்டும். மகாத்மா காந்தியை அவர் பெயரை தான் இதுக்கு சூட்ட வேண்டும். அதுதான் பொருத்தமான பெயர்.